மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதாவது முறுக்கு. அது எதில் செய்கிறோம்னா பாசிப்பருப்பு தேங்காய் பால் முறுக்கு. அது வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு தேங்காய் பால் போட்டு செய்கிறதுனால அந்த முறுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாயில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்ய முடியும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அரிசி மாவு. இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு. கடையில் வாங்கின மாவு தான் எடுத்து பண்ண போகிறேன். இதுக்கு பாசிப்பருப்பு 3 மடங்கு அரிசி மாவு, அதுக்கு 1 மடங்கு பாசிப்பருப்பு, ஒரு 1/4 டம்ளரு பொரியடலை, அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய், சின்னதாக ஒரு அரை முடி தேங்காய், அது வந்து அரைச்சி அது திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு எள், உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறணும். இவ்வளோ பட்டர் போட மாட்டேன். அதுக்கு தேவையான அளவு 3 டம்ளர் அரிசி மாவுனா அதுக்கு ஒரு 20 கிராம் பட்டர் போட்டால் போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி மாவு எடுத்து நான் வறுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப வறுக்க கிடையாது, அந்த மாவு சூடேற அளவுக்கு வறுத்துக்கிறோம். 3 டம்ளர். ஒரு மாதிரி 3 டம்ளர் போட்டிருக்கேன். இதை வந்து சூடேற அளவுக்கு கிண்டுனா போதும். கலர் மாறிடக்கூடாது. ஆனால் மாவு சூடேற அளவுக்கு மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை வறுக்கணும். அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா மணம் வருது. கலர் மாறக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். இந்த இப்படி எடுத்து போட்டோம்னா லேசாக அப்படி கோலம் போடுற மாதிரி வரும். வறுத்த மாவு அது எவ்வளோ நைஸாக இருந்தாலும் நம்ம லேசாக ஜலிச்சு எடுத்துக்கிறணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கிறோம். அரிசி மாவை சலிச்சு வச்சுட்டோம். இனி வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு. 3 டம்ளர் கோபுரமாக அரிசி மாவை அளந்து வச்சோம். இதே டம்ளரில் இதில் தலதடவை பாசிப்பருப்பு. இப்போ நம்ம சாதாரண முறுக்கு செய்யணும்னா உளுந்து நிறையா எடுத்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வறுத்து, அதுக்கு ஒரு படி அரிசி எடுத்து மிஷினில் கொடுத்து கொண்டு வந்து அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு புளிவோம். ஆனால் இந்த இது வந்து சிம்பிளாக நம்ம இப்போ உடனே ஈவினிங்கில் சாப்பிடணும்னா ஒரு 3 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, கொஞ்சோன்னு பொரியல, அவ்வளோதான். இதை நம்ம உடனே இதை வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வறுத்து ஜலிச்சுட்டு உடனே புழிஞ்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். செவந்துருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா நுணுக்கியாச்சு. அதிலே இந்த பொரியலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் பொரியலை சொன்னேன்ல, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிடுவோம். இப்போ இந்த சளிச்சு வச்ச அரிசி மாவுலேயே இந்த பாசிப்பருப்பும் பொரியல்லையும் போட்டோம்ல, அதையும் சளிச்சுக்கிடுவோம். அதுலேயும் திப்பி இல்லாமல் சளிச்சுக்கிறோம். இந்த அரிசி மாவு அப்புறம் பாசிப்பருப்பு பொரியலில் அதையும் மிக்ஸி ஜாரில் நுணுக்கி அதையும் சளிச்சிட்டோம். இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்துக்கிறோம். முதல்ல இதில் வந்து 1 ஸ்பூன் எள், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன், அதனால் 1.5 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்குருவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இவ்வளோ வேணாம். இதில் ஒரு 20 கிராம் போடலாம் பட்டர். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இதை மெல்ட் பண்ணி அதில் போட்டு மெல்ட் பண்ணியாச்சு. இது வந்து மெல்ட் பண்ணால் மட்டும் போதும், உருக்க வேணாம். இதை ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றி நல்லா கலந்து கையிலே பிசைஞ்சுக்கிறோம். இப்போ அது சூடாக இருக்கும். முதல்ல லேசாக கரண்டியில் கிண்டிடுறேன். அப்புறம் கையில் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அந்த மாவோட இந்த பட்டரும் நல்லா ஒன்றா மிங்கில் வர மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த மாவோட இந்த பட்டர் கலந்துற மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சுக்கிறணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு அப்புறமா இந்த தேங்காய் பால் வச்சுக்கோம்ல, அது சும்மா சூடாகவே கிடையாது, சும்மா நெகவதும்ல இருந்ததும் அதை எடுத்துடணும். அதை அப்படி வச்சு பிணைஞ்சாதான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிடுவோம். பிணைஞ்சாச்சு. மாவு வந்து ரொம்ப விண்ணுண்டு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி. அதாவது நம்ம இடியாப்பம் புளியத்துக்கு பிணைவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ வந்து
நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். இந்த கடாய் சூடாகிட்டும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த 3 ஓட்டு உள்ள உலக்கில் தான் முறுக்கு புளிய போகிறோம். அதை லேசாக உள்ள எண்ணெய் தான் வைக்கிறேன் சுற்றியும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் முறுக்கு புளியறதுக்கு. அங்கே எண்ணெய் காஞ்சிக்கு இருக்கட்டும். அதிலே நம்ம இந்த முறுக்கு புளிஞ்சுக்கிடுவோம். நான் வந்து இலையில புளியிறேன். உங்களுக்கு இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் சீட்டில் கூட புளியலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை இப்போ குறைச்சி வச்சுட்டு இந்த முறுக்கு ஒன்றா உள்ளே இறக்கிடுவோம். இப்போ இந்த முறுக்கு நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பரட்டி போட்டுக்கிறோம். வெளியேண்டு இல்லாமல் லேசாக கொஞ்சம் கலர் மாறும் போது எடுக்கணும் முறுக்கு. ஒரு நிமிஷம் ஆச்சு. பரட்டி போட்டுக்கிறோம். லேசாக கலர் மாறும்போது எடுத்துடணும் முறுக்கை. வெளியேண்டு எடுக்காமல் லேசாக பொன்முருவில் வரும்போது எடுத்துருங்க. அப்போ தான் பொறுன்னு இருக்கும் முறுக்கு. இப்போ இந்த மாவுக்கு பட்டர் போட்டேனே, ஒரு 20 கிராம் பட்டர் போட்டிருப்பேன். அந்த பட்டர் போட வேணாம்னு நினைக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி மாவில் போட்டு பிணைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு போட்டு நம்ம பண்ணுறதுனால, பாசிப்பருப்பும் அந்த தேங்காய் பாலும் போட்டு பண்ணுறதுனால முறுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வாயில் போட்டதும் கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 3 டம்ளர் மாவு, இந்த 1 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 35லேருந்து 40 முறுக்கு வரைக்கும் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே டேஸ்ட்டோடே இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க முறுக்கு. ஆனால் மிச்சம் இருந்தால் அதை அப்படி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு தேங்காய் பால் முறுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. முறுமுறுன்னு இருக்குது. வாயில் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கரையுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பேசாமல் நான் பண்ணுற பிஸ்னஸை விட்டுட்டு முறுக்கு ஆரம்பிச்சாமல் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது முறுக்கு. நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் இதே போல் தயார் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.